என்னோட ஹாஸ்பிட்டல் பேக்ல நான் என்னெல்லாம் எடுத்துட்டு போனேன்னு இந்த வீடியோல ஷேர் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே நான் யூஸ் பண்ணேன். ஸோ தட் ஏதாவது யூஸ் பண்ணல அப்படின்னா நம்ம வந்துட்டு ஷேர் பண்ண வேணாம். நம்ம வந்து அதை மென்ஷன் பண்ணிடலான்னு பார்த்தேன். பட் எல்லாமே நான் கரெக்டாக எடுத்துட்டு போனனால எல்லாமே எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ தட் நான் ஷேர் பண்ணேன். தென் வந்துட்டு எனக்கு டெலிவரிக்கும் கிளம்புறதுக்கும் 2 days முன்னாடி தான் பேக்கே பேக் பண்ணேன். அதான் அப்போ போட முடியல. இதில் அழகாக மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். வீடியோ வந்து லைக் பண்ணிட்டு பாருங்க. ஸோ தட் மற்றவங்களுக்கும் ஷேர் ஆகும், ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்களுக்கு. தென் வந்துட்டு ஹாஸ்பிட்டல் பேக்னாலே கண்டிப்பாக ஹாஸ்பிட்டல் பேக் ஃபைல் தான் ரொம்ப முக்கியம். அதை தான் எடுத்து வச்சேன். அதுக்கு அடுத்தது இந்த ஷால் வந்து பியோர் காட்டனு. இது வந்து டெலிவரி ஆஃப்டர் வயிற்றுல கட்டிக்க சொல்லுவாங்கல்ல, அப்போதான் வயிறு நல்லா உள்ள போகும், இல்லைன்னா தொப்பை மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்காக இந்த ஷாலும் மறக்காம எடுத்து வச்சுட்டேன். தென் வந்து எனக்கு வந்து சீப்பு பொட்டு எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். இன்னர் வியர் மெட்டர்னிட்டி வியர் வந்து 3 daysக்கு எடுத்து வச்சுருக்கேன். நான் எக்ஸ்ட்ராவே ஒரு 2-3 எடுத்து வச்சுருக்கேன், எதுக்காவது ஆகும்னு சொல்லிட்டு. அதே மாதிரியே அங்கே போகணுன்னு எனக்கு கரெக்டாக எக்ஸ்ட்ரா இருந்தது, பரவாயில்லையா இருந்துச்சு. ஏன்னா பேபி வாமிட்லாம் பண்ண டைமில் சேஞ்ச் பண்ணுறதுக்கு அதுக்கெலாம் கரெக்டாக இருந்துச்சு. தென் வந்து எனக்கு லோச்சனுக்கும் டவல் எடுத்து வச்சுருக்கேன். அவன் ஒரு வேளை அங்கே வந்தானா குளிக்கிறதுக்கு எதுக்காவது ஆகும்னு சொல்லிட்டு. இந்த பிளாஸ்டிக் ஷீட் வந்துட்டு டயப்பர் சேஞ்ச் பண்ணுறதுக்காக லோச்சன் பிறந்தப்போ எனக்கு ஹாஸ்பிட்டலில் கொடுத்தது. நாங்கள் அது யூஸ் பண்ணிட்டே இருந்தோம். இந்த வாட்டி அதை எடுத்துகிட்டு போனேன், அதே மாதிரியே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த வாட்டி வந்து இவளுக்கு கொடுக்கவும் இல்லை. ஸோ தட் எடுத்துகிட்டு போனது கரெக்டாக இருந்துச்சு. தென் வந்து லோச்சனுக்கு வந்து 2 செட்டு ட்ரெஸ் எடுத்துகிட்டு போயிருந்தேன். அப்புறமேட்டுக்கு ஃப்ளாஸ்க் எனக்கு எடுத்துகிட்டு போனேன். அப்புறம் இந்த வைப்ஸ் வந்து லோச்சன் தான். வீட்டில் வந்து ஒரு 4 வைப்ஸ் இருந்துச்சு, அதையும் தூக்கி போட்டு போனேன். அந்த டைமில் நைட் அவள் பிறந்ததுக்கு கரெக்டாக இருந்துச்சு, வைப்ஸ் இருந்தது. தென் வந்து பேபிக்கு போடுறதுக்காக ட்ரெஸ் எடுத்துகிட்டு போனேன். இதுதான் நாங்கள் போட்டும் விட்டோமே, வீட்டிலேருந்தே எடுத்துகிட்டு போனது. அந்த டைம் அவள் வாங்கவும் முடியாது, நைட்டு பிறந்தனால டக்குன்னு நம்ம எதுவுமே பண்ணவும் முடியாது. கரெக்டாக இருந்துச்சு. இந்த சாரீ வந்து என் வீட்டுக்காருக்கு போத்திக்கிறதுக்காக எடுத்துகிட்டு போயிருந்தேன். தென் வந்து இந்த பேபி க்ரூமிங் கிட் வந்துட்டு எடுத்துகிட்டு வச்சேன். ஆனால் அங்கே நான் யூஸ் பண்ணவே இல்லை, வீட்டுக்கு வந்த வழி தான் யூஸ் பண்ணேன். நான் ஸ்ட்ரெயிட்டாக அம்மா வீட்டுக்கு வந்தனால கரெக்டாக இருந்துச்சு எடுத்துகிட்டு போனதும். பேபிக்கு வந்து பிளாங்கெட் வந்து இது 6 layer பிளாங்கெட் வந்து வாங்கியிருந்தேன். செம்ம சாஃப்டாக இருக்கும். இது இப்போ வேணும்னா சொல்லுங்கள். நான் வந்து 600க்கு வாங்கியிருந்தேன். இப்போ வந்து மீஷோவில் கூடயுமே இது ரேட் அதிகம், 600-700. பட் வந்து இப்போது ஒரு பேஜில் வந்து 500க்கு சேல் பண்ணுறாங்க. ஸோ தட் வேணும்னா வந்து லிங்க்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தென் வந்து சோப்பு, ப்ரஷ்னு, டாய்லெட்ரி ஐட்டம்ஸ், அப்புறமேட்டுக்கு மெட்டர்னிட்டி பேடு, எவர் ஈவ் தான் நான் யூஸ் பண்ணேன். கண்டிப்பாக இதை மட்டும் வாங்கி வச்சுக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த டைமில் ப்ளீடிங் போகிற டைமுக்கு. டிஸ்போசபிள் கவர் எடுத்து வச்சுருக்கேன். தென் வந்து சார்ஜரு, பேபிக்கு கேப்பு, டவலு, வாஷ் டவலு 2 எடுத்து வச்சுருக்கேன், டவல் அவளுக்கு அவசரம். தென் வந்து கெட்டில் எடுத்து வச்சுருந்தேன். பட் ஹாஸ்பிட்டல் போகிறப்ப விட்டுட்டு போயிட்டேன். பட் அதுவும் எனக்கு பரவாயில்லன்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா எனக்கு ரூம் பக்கத்துலேயே ஹாட் வாட்டர் இருந்தனால தப்பிச்சிட்டோம், இல்லைனா அது தேவைப்பட்டிருக்கும். லாஸ்ட்டாக இந்த பேபி கேரி பெட்டு பியோர் காட்டன், இதுலேயே தான் நாங்கள் பேபி வச்சுருந்தோம் ஃபீட் பண்ணுற டைம் தவிர மற்ற எல்லாமே. இது சைஸ் மட்டும் ரொம்ப கொஞ்சம் பெருசாகவே இருந்துச்சு, 6 months பேபி படுக்க வைக்கிற மாதிரி இருந்துச்சு. தென் வந்து ட்ரை ஷீட் எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து இருக்க எல்லாமே நான் ஹாஸ்பிட்டலில் யூஸ் பண்ணது தான், அந்த க்ரூமிங் கிட் தவிர. ஸோ தட் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி ஷேர் பண்ணேன். இப்போது வந்து இந்த ஹாஸ்பிட்டல் கிட் எல்லாமே வந்து ஒரு பேஜில் வந்து தராங்க, ரொம்ப கம்மி ப்ரைஸ். நீங்கள் ஜப்லாஸ்லாம் நீங்கள் வேறு பேஜில் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா தெரியும், 99 rupees, 100 rupees. ஏன் மீஷோவில் கூட அதே ரேட்டு தான். பட் ஆனால் இங்கே வந்து ரொம்ப கம்மி. தென் வந்து உங்களுக்கு அது பேஜ் வேணும், டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். தென் வந்து இந்த க்யூட் சீல் டயப்பர், நான் பாப்பாவுக்கு அங்கே ஃபுல்லாகவே இந்த டயப்பர் தான் யூஸ் பண்ணேன். எந்த ஒரு ரேஷஸ் எதுவுமே வரல. ஆனால் நான் வீட்டுக்கு வந்த வாட்டி ஒரு 10 days வந்து பேம்பஸ் யூஸ் பண்ணேன், ரொம்ப ரெட்டாக ஆச்சு. இந்த டயப்பர் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அப்புறம் முருகர் வேல், இது ஒன்று எடுத்து வச்சுருந்தேன் டெலிவரி ரூம்குள்ளே எடுத்துகிட்டு போகிறதுக்கு. இன்னொன்று வந்து டெலிவரி ரூமில் எனக்கு ரொம்ப தேவைப்பட்டுச்சு, ஆனால் நான் விட்டுட்டு போனது, வாங்க சொல்லி ஒரு அக்கா சொன்னாங்க, நான் வாங்காமல் போனது அப்படின்னா ஹாட் பேக். அது வந்து அந்த ஒத்தரம் கொடுக்குற மாதிரி கரெக்டாக இருக்கும், அதை மட்டும் நான் மிஸ் பண்ணிட்டேன். இது மட்டும் வாங்கிக்கோங்க, உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ பாய்.